நீ தோக்கணும், நீ காயப்படணும், நீ முடங்கணும், நீ செயல் இல்லாத ஓரமா இருக்கணும். பாடிக்கு ஸ்ட்ரோக் வந்தா கூட தாங்கிக்கலாம், நல்ல குடும்பம் இருந்துச்சுன்னா. பிரெயின் ஸ்ட்ரோக்க கூட தாங்கிக்கலாம். ஆனா அந்த ஹார்ட் ஸ்ட்ரோக் இருக்குல்ல, மனசு வலிய ஏன் தெரியுமா? நம்ம அம்மா எல்லாம் நம்மள உண்மையா வளர்த்துட்டாங்க. யாரு தெரியுமா அதிகமா மனசை கஷ்டப்படுறான்? நல்ல குடும்பத்துல வளர்ந்தவன், அம்மா அப்பா கூட வளர்ந்தவன், சின்ன சின்ன விஷயத்துக்கு காயப்படுறான். அவனுக்குதான் வலி. பேசிட்டா காயப்படுறான், திட்டா காயப்படுறான், சொல்லிட்டு அழுகுறான், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோம் அழுகுறான். ஒரு 4 ரூபாய் ஏமாத்துறான், மனசு கஷ்டப்படுறான். ஆனா அவன் தான்டா நல்லாவே இருக்க மாட்டான். அவன் தான் நல்லாவே இருக்க மாட்டான். நல்லா ஏமாத்திட்டு நல்லா அடுத்தவனை எப்படியாவது நாசம் பண்ணிட்டு முன்னேறணும்னு நினைக்கிறவன், அடுத்தவனோட வலிய வேதனையை பார்க்காத இருக்கிறவன், பார்க்க ரொம்ப அழகா இருப்பான், செம்ம ஸ்மார்ட்டா இருப்பான், பெரிய பவர்ல இருக்க மாதிரி இருப்பான். ஆனா இப்ப ஏன் சொல்றேன், கீழே இருக்கிறவன் வேணா அவனுக்காக கை தட்டலாம், ஆனா மேல இருக்கிற ஆண்டவன் எப்பவுமே அந்த மாதிரி மக்களுக்கு கைத்தட்டல் மட்டும் கொடுக்கவே மாட்டான். உண்மையாவே இதயம் இருக்கிறவன இன்னைக்கு வேணா இவங்க எல்லாம் உன்னை முடக்கிடலாம். நாள் வரும், தெளிவு பிறக்கும். இன்னைக்கு ஒரு தெளிவு எல்லாரும் வச்சுக்கோ. உன்னை காயப்படுத்துறது, உன்னை முடக்கிறது, நீ வரக்கூடாதுன்னு நினைக்கிறது காரணத்தாலதான் இந்த மாதிரி வார்த்தைகளை விடுறாங்க. உன்னை பத்தி பின்னாடி பேசுறாங்க, முன்னாடி பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன சொன்னா உன்னை காலி பண்ணலான்னு. அதை கரெக்டா கையாளுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா இந்த சூனியம் எல்லாம் இருக்கானா, பில்லி சூனியம்லாம் சொல்றாங்களே, நெகட்டிவ் எல்லாம் சொல்றாங்க இருக்கு. உன்னோட துரோகிங்களை நீ எது இருக்கும் உன் பக்கத்திலே வச்சிருக்கிறையோ, உன்னோட நேரம் ஃபுல்லா பில்லியும் சூனியமாவும் நிறைஞ்சுதான் இருக்கு. உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவன் நல்ல எண்ணத்தோட உன் கூட இல்லாதவன் கூட இருக்கிறவருக்கும் உனக்கு நெகட்டிவ் தான் இருக்கு. அவன் தான் உன் விட்டு போகவே மாட்டான். எவ்வளவு நாள் வேணாலும் உன் கூட இருப்பான். ஏன்னா உன்னை முழுசா காலி பண்ணணும். நீதாமா விலகி வரணும். எப்படி வரணும்? அவங்களுக்கே தெரியாத விலகி வரணும். எப்படி வரணும்? நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டே இருக்கணும். வழி இல்லை. எலி கூட சண்டை போடலாம், புலி கூட சண்டை போடலாம், ஆனா நரி கூட சண்டை போடவே முடியாது. சில மனிதர்கள் நரி மாதிரி, அவங்க கிட்ட சண்டையே போட முடியாது. அவங்க கிட்ட எதிர்த்து நிக்கிறதோட முதல்ல பழகி அப்புறம் விலகி நிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நிச்சயமா வயிற்றுச்சல் இருக்கும் அவங்களுக்கு. நீங்க ஜெயிச்சா வயிறு எறிவாங்க, நீங்க முன்னேறினா வயிறு எறிவாங்க. நீ அப்ப என்ன தெரியுமா பண்ணணும்? அவங்க மேல போக்கஸ் பண்ண போறியா, உன் லைஃப் மேல போக்கஸ் பண்ண போறியா, முன்னேற்றத்து மேல போக்கஸ் பண்ண போறியா, இல்ல உன்னை பின்னாடி இழுக்கிறவங்க மேல போக்கஸ் பண்ண போறியா? 4 பேர்கிட்ட சண்டை போட்டு 400 பேர்கிட்ட சண்டை போட்டு கீழே போயிட்டே இருக்க போறியா, இல்ல அவங்கள சமாளிச்சுட்டு மேல ஏறி போறியா? எது புத்திசாலித்தனம்? 1000 தான் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கணும். ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்கு நல்லது பண்ற, திரும்பி 10 மடங்கு நல்லது பண்ற பழக்கத்தை வச்சுக்கணுமா? அதுதாமா நீ உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற நிஜமான பெருமை. என்னைக்குமே சொல்றேன், நம்ம நான் எவ்வளவு வேணாலும் நாசம் பண்ணி இது பண்ண, ஆனா நான் சொல்றேன்னு தேலோட குணம் தேலுக்கு, மனுஷனோட குணம் மனுஷனுக்கு.